75 டன் எடை, 40 மாடி உயரம், வேற லெவலில் ரெடியாகும் இஸ்ரோவின் அடுத்த ராக்கெட். வணக்கம் செய்திப்புனல் நேயர்களே. உஸ்மானியா பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் இஸ்ரோ தலைவர் நாராயணனுக்கு கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கப்பட்டது. விழாவில் இந்தியாவின் புதிய விண்வெளி திட்டங்கள் குறித்தும் 75,000 கிலோ எடை தாங்கும் ராக்கெட் உருவாக்கம் குறித்தும் அவர் அறிவித்தார். இதில் இந்திய விண்வெளி திட்டங்களுக்கு அவர் ஆற்றிய முக்கிய பங்களிப்புகளை அங்கீகரிக்கும் விதமாக தெலுங்கானா ஆளுநர் ஜிஷ்ணு தேவ் வர்மா இஸ்ரோ தலைவர் நாராயணனுக்கு கௌரவ அறிவியல் முனைவர் பட்டம் வழங்கினார். விழாவில் உரையாற்றிய நாராயணன் இந்தியாவின் விண்வெளி திட்டங்கள் குறித்து பல முக்கிய அறிவிப்புகளை வெளியிட்டார். நடப்பு ஆண்டில் இந்திய ராக்கெட்டுகளை பயன்படுத்தி அமெரிக்காவின் 6,500 கிலோ எடை கொண்ட தகவல் தொடர்பு செயற்கைக்கோள் வெற்றிகரமாக விண்வெளியில் நிலைநிறுத்தப்பட்டது. இதைத் தொடர்ந்து இஸ்ரோ நாவிக் மற்றும் N1 ராக்கெட் போன்ற புதிய திட்டங்களை செயல்படுத்த உள்ளது என நாராயணன் தெரிவித்தார். ராக்கெட்டின் கொள்ளளவு குறித்து உங்களுக்கு தெரியுமா? டாக்டர் APJ அப்துல் கலாம் உருவாக்கிய முதல் ராக்கெட் 17 டன் எடை கொண்டது. அது 35 கிலோ எடை கொண்ட செயற்கைக்கோளை தாழ்வான பூமி சுற்றுப்பாதையில் செலுத்தும் திறன் கொண்டது. ஆனால் இன்று 75,000 கிலோ எடை கொண்ட செயற்கைக்கோளை அதே தாழ்வான பூமி சுற்றுப்பாதையில் செலுத்தும் திறன் கொண்ட ராக்கெட்டை நாங்கள் உருவாக்கி வருகிறோம். இந்த ராக்கெட் 40 மாடி கட்டிடம் அளவிற்கு உயரமானது எனவும் இஸ்ரோ தலைவர் குறிப்பிட்டார். தொடர்ந்து பேசிய நாராயணன், இந்த ஆண்டில் தொழில்நுட்ப செயல் விளக்க செயற்கைக்கோள் மற்றும் இந்திய ராணுவ தகவல் தொடர்பு செயற்கைக்கோளான GISAT-7R ஆகியவற்றை விண்வெளியில் செலுத்த இஸ்ரோ திட்டமிட்டுள்ளது. இதில் GISAT-7R செயற்கைக்கோள் தனது பயன்பாட்டில் உள்ள GISAT-7 செயற்கைக்கோள்களுக்கு பதிலாக இந்திய கடற்படைகளுக்காக பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது என்றார். தற்போது இந்தியாவின் 55 செயற்கைக்கோள்கள் சுற்றுப்பாதையில் இயங்கி வருகின்றன. இந்த எண்ணிக்கை அடுத்த 3 முதல் 4 ஆண்டுகளில் 3 மடங்கு அதிகரிக்கப்படும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள செய்திப்புனலுடன் இணைந்திருங்கள்.